அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பணியின ரசூல்லாவுக்கு இந்த உலகத்தில் நீதியான ஒரு ஆட்சி, அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி காட்டணும். இதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு 1400 வருஷமாக சொன்னால் அவங்க செய்யலை. ரசூல்லாவோட பார்க்குறாங்க, இவங்க டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க தோத்துடணும், என்றைக்காவது கொல்லப்பட்டுருணும், எப்படியாவது இவங்க நாசமாக போயிடணுன்ட்டு பல முயற்சிகள் இவங்க எடுத்தாங்க. அந்த வேலை கெட்டு போயிடணும், அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவங்க பண்ணாங்க. 24 hours அதுக்காகவே அவங்க வேலை செஞ்சாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து வழி தவறிட செய்திட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கெட்டு போயிடணும்னு நீங்கள் உருப்படாமல் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இன்றைக்கும் இந்த ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதா? அந்த வீடியோ கேம் ரெடி பண்ணி தராங்க, டிவி ரெடி பண்ணி தராங்க. ஏன் ரெடி பண்ணி தராங்க? ஏன் ரெடி பண்ணி தராங்க? நீங்களாம் உருப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரெடி பண்ணி தராங்க. இப்போ மற்ற அந்த சேனல்லாம் ஏன் டெவலப் ஆகுது? இர்ஃபானு அது இது அதெல்லாம் ஏன் டெவலப் பண்ணுறாங்க? ஏன்னா அதை பார்த்து இன்னொரு 4 முஸ்லீம் ஆரம்பிப்பான்ல. இர்ஃபான் வியூ மட்டுமா இருக்குது? இர்ஃபான் வியூ, ஆரிஃப் வியூ, சல்மான் வியூ, அம்ஜத் வியூ, இம்ரான் வியூ, எத்தனை சேனல் இருக்குது? இது மாதிரி இருக்கும், ஒரு 100 சேனல் இருக்கும். இர்ஃபான் வியூ பார்த்து 100 பேர், அப்போது 100 இளைஞர்கள் உருப்படாமல் போயிட்டானா? அப்போ இவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்களா? கவர்னர் எவ்வளோ பெரிய பதவி அது. ஒரு யூடியூபருங்கிறது ஒரு சுண்டக்கா போஸ்ட்டு. கல்யாணம் ஆனவுடனே கவர்னர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். என்ன எதுக்கு கூப்பிட்றாங்க? கூப்பிட்ற கவர்னர் யார்? முஸ்லீம்கள் மேலே ரொம்ப பாசமான கவர்னரா? பிஜேபியுடைய கவர்னர். எதுக்காக கூப்பிட்டு முஸ்லீம் யூடியூபரை கொண்டாந்து கொடுக்குறாரு? ஓ, முஸ்லீம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒரு மேலே வர்ற முஸ்லீம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அடித்தட்டிலேருந்து அப்படி மேலே வர்ற அந்த முஸ்லீம் ரொம்ப பிடிச்சி அவரை பாராட்டுறாரா? இவனை பார்த்து நீங்கள் நாசமாக போங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். இதுதான் மெசேஜ். புரியுதா? அதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ மெசேஜ் என்னன்னா, பரவாயில்லப்பா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னா. பெரிய ஆள்லாம் ஆகலை. அதுதான் காட்டுற. ஷாருக் கான் ஏன் இன்னும் வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கான்? சல்மான் கான் ஏன் இன்னும் வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான்? ஏன்னா 1 லட்சம் ஷாருக் கான் அவங்களுக்கு தேவை. அந்த ஒரு ஷாருக் கான் இல்லை, அதை பார்த்து 1 லட்சம் பேர் ஷாருக் கானாக போய் நாசமாக போகணும், சல்மான் கானாக போய் நாசமாக போகணும். அதனால தான் ஒரு முஸ்லீம் நடிகை வந்துட்டானா அவளுக்கு பூஸ்ட் பண்ணுவான். ஒரு முஸ்லீம் உருப்படாமல் போயிட்டான்னா உடனே அவனை கொண்டாந்து மேலே காமிச்சு 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 தூக்கி நிப்பாட்டுவாங்க. அதே அல்லாவுடைய தீனுக்கு விசுவாசமாக ஒரு முஸ்லீம் இருந்தான்னு வச்சுக்குவாங்க, அவனை வச்சு மிரட்டுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுவாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வழி தவறணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்தி கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை. இப்படி கெடுக்கணும்னு நினச்சிட்டிங்கல்ல, இதன் மூலமாக என் பார்வையில் தரம் தாழ்ந்தது யார் தெரியுமா? நீங்கள் தான்டாங்கிறோம். ஏதோ உங்களால் முடியலன்னு தௌபா செஞ்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் மன்னிச்சிருப்பேன். அவன் வேலையும் கெடுத்து விட்டீங்கள. இப்போ நீங்கள் அப்போ கெடுத்து விட்டது கெடுத்து விட்டதுனால நடந்தது என்ன? யார் வேலை இப்போ கெட்டுச்சு? அல்லாவுடைய வேலையெல்லாம் கெட்டுச்சு. அல்லாவுடைய வேலைக்காரங்க நீ வேலை செய்யலை, அப்புறம் நீ போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புகிறேன். நீ சாவி அவன் சாவி எடுத்து ஒளி வச்சிட்ட. இப்போ நஷ்டம் யாருக்கு? எனக்கு, எஜமானுக்கு, ஓனருக்கு நஷ்டம். அதே அது அல்லாஹ் வேலை சொன்ன அல்லாவுக்கு அந்த வேலை டிலே ஆகுது. புரியுதா? அதனால் அல்லாஹ் கோபம் வருது. அதனால தான் யூதர்கள் மேலே அல்லாஹ் ஏன் கோவப்படுறான்னு இதுதான். ஏன்னா அந்த வேலையை கெடுக்கிறாங்கட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபாச படம் அது இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும், கல்வி இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு, இது மாதிரி ஸ்கூல் இருக்குல்ல, அது மாதிரியான ஸ்கூல்ஸ் அங்கே இருக்காது. நீ எவ்வளோ படித்தாலும் நீ படித்து டிகிரிலாம் வாங்கிட்டே இருப்ப, அதுலேருந்து உனக்கு ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோனே வச்சுருப்பாங்க, அரபிக் கீபேட் போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த டைப் பண்ணுறது அரபிக் கீபேடு தான் இருக்கும். இங்கிலீஷில் அவனுங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல. இங்கிலீஷில் 4 வார்த்தை. மதீனாவுக்கு எப்படி போகிறது, அதாவது மஸ்ஜித்னாவே எப்படி போகிறதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டான். அவங்ககிட்ட போய் சாப்பாடு எங்கே போகணும், அல்லது ஏதோ ஒரு கேட் நம்பர் சொல்லி, அல்லது ஏதோ ஒரு ஹோட்டல் நம்பர் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு அரபியை பார்த்து கேட்டேன்னா முக்கால்வாசி பேருக்கு தெரியறதில்ல. அங்கே வேலை செய்கிற போலீஸ் கொண்டு கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்த்தேன்.
மோஸ்ட்லி வேலை செய்கிறவங்க யாருக்காக இருக்கட்டும் அரபியில் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு புரியுது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 10 ஒரு 50 100 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 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 லோயஸ்ட் லெவல் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், இந்த மாதிரி ஒரு ஜுஜுபி இங்கிலீஷ் இருக்குல்ல, இந்த லெவல் இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஃபோனில் வச்சுருக்கிறது இங்கிலீஷ் வச்சுருப்பான். கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜு, இமெயிலு, இது வாட்ஸ்அப்புன்னு அங்கே எல்லாமே அரபி. புரியுதா? ஃபோனு கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் புக்கு அரபியில் இருக்கும், வாட்ஸ்அப் அரபி, ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரபியில் தான் அவங்க வச்சுருக்குது. ஐஃபோன் வச்சுருப்பான், இப்போ 2 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருப்பான். ஏன்னா காசு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அறிவு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞனு எதையுமே கண்டுபிடிக்க மாட்டான். புரியுதா? யார் தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய இளைஞன் திறமையாக இருப்பான், வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பான் பாரு, அவன் தான் புத்திசாலியாக இருப்பான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அறிவு வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு கல்வி திட்டமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் யாருது? யூதர்கள்.